வெல்கம் டு ஃபுட் எக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் செய்ய போகிறோம்னா வாழைத்தண்டு புலாவ். பனானா ஸ்டெம்மில் ஒரு புலாவ் செய்ய போகிறோம். ஹீட் அ பேன், ஹீட் சம் ஆயில் இன் அ பேன். சீரகம் போட்டுக்கோங்க, cumin seeds, finely chopped onion போடுறோம், 1 onion, finely chopped green chilies, hot it till golden brown. Add some salt to it. Ginger garlic paste and salt it well till the raw smell goes. பச்சவாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஃபைன்லி சாப் பனானா ஸ்டெம் வாழைத்தண்டு பொடியாக நறுக்கினது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் கர்ட் தயிர் ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பாயில்டு பீனட்ஸ் வேக வச்ச வேர்க்கடலை போட்டிருக்கேன். அது இந்த பச்சை மிளகாய் கலவையோடு சேர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். அதோட பெப்பர் பவுடர், ஒயிட் பெப்பர் பவுடர், வெள்ளை மிளகுத்தூள், பிளாக் பெப்பர் பவுடர், சோயா சாஸ் ஒரு டீஸ்பூன். இது கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் குக் பண்ணுங்க. ஆட் சம் டர்மரிக் பவுடர், கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வாழைத்தண்டு ட்ரை ஆனதும் சால்ட் அண்ட் கொஞ்சம் ஆயில் ஊற்றி, சீரக சம்பா அரிசியாக இருந்தாலும் சரி, என்ன அரிசியாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ, நார்மல் பொன்னி பச்சை அரிசியோ எதுவாக இருந்தாலும் சோக் பண்ணி 1/2 hour ஊற வச்சுட்டு உதிரியாக வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆட் சம் கொரியாண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி போட்டிருக்கோங்க. இப்போ நம்ம வாழைத்தண்டு புலாவ், பனானா ஸ்டெம் புலாவ் இஸ் ரெடி. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட் எக்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.